ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் பார்வை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தமிழில் இன்னைக்கு 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தங்களானுடைய விமர்சனம். சியான் விக்ரம் கதாநாயகனாக, மாளவிகா மோகன், பூ பார்வதி கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. பசுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக், டைரக்ஷன் பா ரஞ்சித். இதை ஸ்டூடியோ கிரீன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துடைய கதை, ஒரு கிராமத்தில் அவங்களுடைய ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற இடமே பார்த்திங்கன்னா அவங்களோட இடம் தான். அங்கே இருக்கிற பண்ணையார்கள் அந்த இடத்த பிடுங்கி அங்கேயே வேலையும் வாங்கி சம்பளமும் தராமல் அப்படியே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிரிட்டிஷ் எங்கூட தங்க எடுக்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடும் தரேன், மரியாதை தரேன், டெய்லி கூலி தரேன், தங்கத்தில் பங்கு தரேன், உங்கள் வாழ்க்கை மேம்படுன்னு கூப்பிட்றாங்க. மக்கள் அங்கே பல கதைகள் சொல்லப்படுது. பேய் இருக்குன்னு நம்பி எல்லாம் பயந்து வரமாட்டேன்னு சொல்லி ஓடுறாங்க. விக்ரமும் அவரு கூட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் துணிஞ்சு கிளம்புறாங்க தங்கத்தை நோக்கி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தங்கலான் படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவே விக்ரம் அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டிங். தங்கலானாவே மாறி நிற்கிறாரு. அந்த மேக்கப், ஒரு பறையர் கம்யூனிட்டியில் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத டெஃபினட்டாக கண்ணு முழுக்க நிப்பாட்டியிருக்காங்க. பாடி லாங்குவேஜும் சரி, டைலாக் டெலிவரியும் சரி, ஆக்டிங்கும் சரி, எக்ஸலண்ட். தங்கலான விக்ரமை தவிர வேறு யாரும் பண்ண முடியாங்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அந்த ரோலை. சூப்பர். அடுத்த பாசிட்டிவ், பூ பார்வதி. செம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆக்டிங். விக்ரமோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கம்யூனிட்டியில் இப்படி தான் பேசிக்குவாங்க, இந்த குழந்தைங்களோட இப்படி தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செம ஆக்டிங்கு. அடுத்து மாளவிகா மேன். அந்த ஆக்டிங் ஒன்று, இன்னொன்று அவங்களோட மேக்கப்பே, அது 50% நம்மளுக்கு கன்வே பண்ணிடுச்சு அந்த ரோலை. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பசுபதி இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் தான். ஆனால் நான் மாடு சாப்பிட மாட்டேன், நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், நான் வைகுண்ட பிராப்தி அடைவேன்னு சொல்லிட்டு பூணூல் போட்டுக்கிட்டு ராமானுஜரை வழிபட்டுக்கிட்டு அங்கே கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பசுபதி பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ், ஜிவி பிரகாஷ். கண்டிப்பாக அந்த படத்தை தூக்கி நிறுத்தினா ஜிவி பிரகாஷ் தான். சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, எக்ஸலண்ட். நீங்கள் படம் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் விட்டுருங்க, மனுஷன் அந்த சீனை நம்மளுக்கு கண் கொண்டு சேர்த்துற விதம் ஜிவி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்த பாசிட்டிவ், ரஞ்சித்தோட அரசியல். அதை கண்டிப்பாக ஒரு விக்ரம் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வச்சு அவர் டெலிவரி பண்ணிட்டார். அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு என்னமோ நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் சோதனையாக தான் போச்சு. இருந்தாலும் ஓகே, அப்படி உட்காந்து நம்ம இன்ட்ரோல் பிளாக் வந்துடுது. செகண்ட் ஹாஃப் படம் எதை நோக்கி போகுதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. அது படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். இவங்க அத்தனை பேர் பெர்ஃபார்மன்ஸுமே ஸ்க்ரீன் பிளே சால்வ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு எலிவேட் ஆகி நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகலை. அது படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். படத்தை லைவ் சவுண்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் வசனங்கள் நம்மளுக்கு புரியவே இல்லை, என்ன பேசுகிறாங்கன்னே நம்மளுக்கு புரியல. அது படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் ஓவராலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகே படம் முடிஞ்சிருச்சு. அது கிளைமேக்ஸு இவங்க அப்படியே கொண்டு முடிச்ச விதம். அடுத்து உண்மையிலேயே அந்த பறையர் கம்யூனிட்டியோட அவங்க பண்ண அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அந்த கோலர் தங்க சுரங்கம் அந்த எடுத்தது, கடைசி அந்த தங்கத்தோட ஃபோட்டோவை போட்டு தான் முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஓகே, பட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் படம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓவராலாக என்ன சொல்ல வர, தங்கலான் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை கண்டிப்பாக ரஞ்சித் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் விக்ரம் பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணிட்டாரு. இருந்தாலும் நம்மளுக்கு படம் ஒரு வெளியே வரும்போது ஒரு திருப்தி தரல, சும்மாங்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இது என்னோடய ஃபீல். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.